வெயிட் பண்ணுறாங்க ஃபுட்டுக்காக. போடுறோம் பாருங்க. மெயினாக வந்து கொய் ஃபிஷ் யாரெல்லாம் வறுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ 2-3 விஷயம் அவங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் வாட்டர் குவாலிட்டி எப்பயுமே நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது ஏரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏரேஷன் இல்லாமல் கொய்யை வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி இப்போ நீங்கள் நல்ல ஃபுட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் கொடுத்தீங்கன்னா க்ரோத் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், வளர்த்துட்ருக்கேன். பேஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன். பட் ஆனால் கொய் வந்து கிட்டத்தட்ட டாக் மாதிரி தான். நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள்கிட்ட எல்லாமே வரும், விளையாடும், உங்களை பார்த்தோன்னே அது சந்தோஷமாயிடும். நல்லாயிருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸு. மனசே கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இது கூட ஸ்பெண்ட் பண்ணுறப்போ. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் எத்தனை ஏர் மோட்டரில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே ஒன்று இங்கே ஃபவுண்டன் பண்ணுறாங்க. அது என்னென்னா கேனிஸ்டரோட அவுட்புட். அது கேனிஸ்டரில் நான் வந்து எதுக்கு ஃப்ளோட் அதிகமாக வச்சுருக்கேன்னா அது ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். நைட் டைமில் வந்து ஆக்சிஜன் சுத்தமாக கிடைக்காது. ஸோ எந்தளவு நீங்கள் தண்ணி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. நான் ஆக்சுவலாக வந்து கேனிஸ்டர் ஃபில்டர் 2 months ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட ஃபிஷ் எல்லாமே பெரிய பெரிய ஃபிஷ்ஷு. இவங்க பார்த்திங்கன்னா இது டேஞ்சரா, இதுவும் அப்படி தான். அதுக்கிட்ட நல்லா பழகுவார், நம்ம கையில் வச்சுனா வருவார். நல்லாயிருக்கும் பண்ணுறது. அதேமாதிரி இதில் நிறையா ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 inch 4 inch 5 inch அந்த ரேஞ்சில் வாங்கினேன். இப்போ எல்லாமே நல்லா சைஸாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஃபிஷ் வந்து மோர் தென் நியர் டு 1 feet ஆகிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாஃப் வெரைட்டிலாம் இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதுங்களா? அந்த ப்ளூ கலரில் போடுங்களா, அது இது பாருங்க. இது மாஃப் வெரைட்டிலாம் நான் விட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா மாஃப் வந்து அதாவது சிக்ரெட் வெரைட்டி சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் கொய் கூட விட முடியாது. கொயினில் எந்த ஃபிஷ் கூடயும் மாஃப் வந்து விட முடியாது. ஏன்னா அது எப்பயுமே தனிச்சு தான் இருக்கும். அது கூட எந்த ஃபிஷ்ஷை விட்டாலும் சாவடிச்சிடும். பட் நான் ஏன் விட்டேன்னா என்கிட்ட இருக்க ஃபிஷ் எல்லாமே பெருசு. அவங்க ஃபைட் பண்ணி கடிக்கணும்னு நினச்சாலும் அது கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னா நான் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜ் டேங்க் வச்சுருந்தேன். அந்த டேங்க்கில் வச்சுருந்தேன் அந்த மாஃப்லாம் தனியாக வச்சுருந்தேன். அதில் ஆக்சுவலாக வீட்டில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போனதுனால அந்த வேலை செய்கிறவங்க வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டாங்க கிளாஸை. அது உடஞ்சிச்சு. ஸோ எனக்கு வேறு வழி தெரில. சரி சர்வே பண்ணுறோம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் எட்டு வந்து இதில் விட்டுடலான்னு சொல்லிட்டு இதில் விட்டுட்டேன். பட் நல்லா தான் இருக்குது. இது டில் நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூஸ். ஓகேங்களா? இதான் மெயின். இப்போ உங்களுக்கு கொய் வளர்க்குறதுல ஏதாவது டவுட் இருந்தால் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.